எல்லாரும் நீங்க அவங்க தான் ஆயிட்டு எல்லாம் பேசும்போது திரும்ப சரி. இப்ப என்ன கேட்கணும் சார்? சார் இப்ப கவர்மெண்ட் கிட்ட என்னுடைய கோரிக்கை எல்லாம் இதுதான் சார். இப்ப ஜெயலலிதாங்கிறவங்க இது வரைக்கும் என்னை கேட்டுக்கிட்டு எந்த பதவியும் போடலை, அதையும் சொல்லிட்டேன். என்னை கூப்பிடலை, எதையும் கூப்பிடல, எந்த இதுக்கும் அவங்க கூப்பிடல சார். ஜெயலலிதா சும்மா ஒரு லெட்டர் அனுப்புனா அது மாத்திரம் பொறுப்பாக முடியுமா? அதனால் கூப்பிடலைங்கிறதையும் சொன்னேன். அது மாதிரி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் விடுதலை பண்ணணுன்னு இருக்கேன். அது மாதிரி தமிழர் அது தாது மணல் கொள்ளை அடித்தா 32 பேர் 32 இதை பிவி மினரல்ஸ் அது இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரணுன்னு இருக்கேன். மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ ஏன் ஸ்டூடெண்ட் பச்சைப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஏன் அரெஸ்ட் பண்ணி இன்னும் விடுதலை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஜெயிலில் வந்து ஜென்ஸு, அந்த பக்கம் வந்து லேடிஸ் ஏன் வச்சுருக்காங்க? இதை நீங்கள் எதான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். எம்எல்ஏ எதனால் என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏன் சட்டசபை முடிவு இருக்குன்னா நீங்கள் கையெழுத்து போடலை. கையெழுத்து போட்டு முடிச்சிருந்தால் அந்த செஷன்ஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்த செஷன்ஸ் எல்லாம் மற்றவங்க இந்த 5 பேர் தான், இவங்க சொல்கிற 5 பேர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 6 பேர் என்னமோ, மீதி எல்லாருமே விடணும்ல. செஷன்ஸ் நீங்கள் முடிக்கலையே, ஆக நீங்கள்லாம் முடித்தா இதெல்லாம் முடியும். அப்புறம் என்எல்சி வந்து நான் விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்எல்சி அதையும் சொல்லி விருத்தாச்சலம் எம்எல்ஏ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும். இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் எப்படி நீங்கள் சொன்னாலும் சரி, ஆக ரெண்டும் சேர்ந்து தான் இது முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சும்மா வந்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்குன்னு தினமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி முகநூலில் நான் முதல்ல சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் தமிழர் கூகுள், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி டிவி எல்லோரும் கேட்குறீங்களே, இதற்கு முழு காரணமாக இருந்த அந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு தமிழர் சுந்தர் பிச்சைக்கு முத முகநூலுக்கு நான் தான் நன்றி தெரிவித்தேன். இப்போ எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய தமிழருடைய கடமை என்பது தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் நிச்சயமாக சரி சார். கவர்னர் என்ன சொல்லுவார் சார்? நிச்சயமாக செய்கிறார். சட்டம் ஒழுங்கு தான் கெட்டு போயிருக்கு. அதான் குடியிலேயே சொல்லிட்டேன், குடிக்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சோ. ஆமாம், ராமானுஜம் இன்னொருத்தர் பேர் என்ன, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். போடுவேன் சார், உறுதியாக போட்டிருக்கேன். அந்த நம்பர்லாம் நாளை தரேன் உங்களுக்கு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மீதி சட்டசபை கூட்ட சொன்னேன். சட்டசபை இது வரைக்கும் அவன் கூட்டலை. சட்டசபைக்கு நீங்கள் வரணும், நான் நிச்சயமாக வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன், வராமல் இருக்க மாட்டேன். சட்டசபை கூட்டுங்கன்னு அதையும் கவர்னர் சார். சட்டசபை நீங்கள் கூட்டலையே, அதெல்லாம் கூட்டுக்கூடாது. செயலற்று இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அத்தனை ப்ரெஸ்ஸும் தான் போய் சேர்ந்து தான் போய் சொல்லணும் கவர்னர்கிட்ட. செயலற்று போய் இருக்கு யார் சொல்லணும்? நீங்கள் தானே சொல்லணும். ப்ரெஸ்ஸு எதுக்கா பத்திரிக்கைலாம் ஜாலர் அடிக்கக்கூடாது, பத்திரிகைகள் பூரா சொல்லணுமா, அதுதான் முக்கியம். நான் வரும்பொழுது நிச்சயமாக வருவேன். எப்படி வரணும், அப்புறம் என்னென்ன பிரச்சனைக்காக வரணுமோ அது நிச்சயமாக வருவேன். தேவைப்பட்டால் நான் வருவேன். எப்படி சார்? நீங்கள் வாங்க பூர்ண வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. சார் நாளை மறுநாளாக உண்ணாவிரதம் 13 உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் போராட்டத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வியூகம் எப்படி வகுக்கிறங்கிற முன்கூட்டியே நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களே எப்படி இருக்குமோ என்பதை. சார், இப்போ அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு மதுவிலக்கு தொடர்பாக, அதாவது மதுக்கடை எண்ணிக்கையோ அல்லது நேரத்தையோ குறைக்கிறது தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலான்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. என்னைக்கு தான் வெளியிட்டுச்சு? யார் நீங்கள் தினத்து தானே? நீங்கள் என்னைக்கு தான் வெளியிட்டுச்சு? என்னைக்கு இந்த அம்மா வெளியிட்டுச்சு? நீங்கள் இத்தனை பேர் இப்போ தமிழ்நாடு
பூர்ண மதுவிலக்கு வேணும்னு கேட்கும்போது வாயை திறக்காதவங்க இது 15 நிமிடத்தில் வாயை திறப்பானா சொல்கிறோம். அதாவது கல்லை விட்டெறியணும், கிடைக்கிற பழம் தானே கிடைக்கும். எடுக்கிற விட்டெறியணும், கல்லை விட்டெறிகிறது நான் என்னுடைய பழக்கம். அது மாதிரி கல்லை விட்டெறினா நீங்கள் கல்லை ஜெயலலிதா நம்மளை விட்டெறிய சொல்ல, கேள்வி கணைகள் தொடுக்க சொல்ல. புரியுதுங்களா? இல்லை சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. வீகமாக நீங்கள் தான் வீகத்தை தொடங்கி நீங்கள் தான் வச்சுக்கணும். நீங்கள் தான் விவாத மேடை ஏதாவது வச்சு நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கணும் என்பதை தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.